அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்லாஹுடைய நல்ல அடியார்களே, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம ஜம்சம் கிணறை பற்றி பார்ப்போம். இது மக்காவில் காபாவுக்கு அருகில் உள்ள ஒரு சிறப்பான கிணறு. ஏன், எதனால இது சிறப்பான கிணறு? இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அன்னை ஹாஜரா அம்மையாரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களையும் அல்லாஹுடைய ஆணைப்படி காபாவுல ஒரு பள்ளத்தாக்குல விட்டுட்டு வரணும் அப்படின்றது அல்லாஹுடைய ஒரு கட்டளை. இது நமக்கு புரியலை அப்படின்னா, இப்ராஹிம் நபியோட வரலாறு, அதாவது இப்ராஹிம் நபியை அல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றான். அல்லாஹுடைய நண்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமா ஈஸியா சொல்லிட மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பரீட்சை வச்சான். அந்த எல்லா பரீட்சையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேர்ச்சி பெற்றாங்க. அதுல ஒரு பரீட்சை தான் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் அந்த பாலைவனத்துல தன்னந்தனியா விட்டுட்டு வாங்க இப்ராஹிம் அப்படின்னு அல்லாஹுடைய கட்டளை. அதன்படி அங்கிருந்து விட்டுட்டு இப்ராஹிம் நபி கிளம்பிட்டாங்க. அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்களிடம் தண்ணீரோ இல்ல பாலோ கைவசம் இல்லாததுனால சஃபா மலைகளுக்கு இடையே 7 முறை ஓடியும் நடந்தும் போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க விட்டுட்டு போனதே பள்ளத்தாக்குல. அந்த பள்ளத்தாக்குலேருந்து மலை மேலே ஏறி நின்று பார்த்தா தான் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 7 தடவை ஓடியும் நடந்தும் போயும் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு பிஞ்சு பிள்ளை பசியில் கையையும் காலையும் உதச்சி அழுகுது. அப்போ அல்லாஹுடைய ஆணையை கொண்டு அவருடைய பாதத்திலிருந்து வந்த ஒரு நீர் ஊற்று தான் ஜம்சம். அன்னை ஹாஜரா அம்மையார் அந்த நீர் வழிந்தோடாம இருக்கிறதுக்காக அதை சுத்தி ஒரு மண்ணால ஒரு மேடு எழுப்பி அந்த நீரை தேக்கி வச்சாங்க. அதுதான் ஜம்சம் கிணறு. ஜம்சம் அப்படின்னா அதிகரித்தல், அபிவிருத்தி, அதாவது பரக்கத். இதுதான் அதோடைய பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பு வாழ்ந்த ஜுர்ஹம் கூட்டத்தினர் இந்த கிணறை அடையாளம் தெரியாத வண்ணம் மூடிவிட்டு போயிட்டாங்க. பின்னர் அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாருடைய கனவில் இந்த இடம் அடையாளம் காட்டப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் அதை தோண்டி பின்னர் பராமரிச்சும் வந்தாங்க. நபிகள் நாயகமுடைய சிறு வயதில் இந்த ஜம்சம் கிணறு தூர்வாரப்பட்டது, அதாவது பராமரிப்பு பணி செய்யப்பட்டது. அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுல கலந்து கொண்டாங்க. அப்போது அதனுடைய ஆழம் 90 அடியாகவும் அகலம் 6 அடியாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனுடைய நீர் ருசியில சற்று இளைப்பா இருந்தாலும் இதுல பல்வேறு மருத்துவ குணங்களும் உடலுக்கு தேவையான பல சிறப்பும் இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பூமியில் உள்ள நீர்களிலே சிறந்த நீர் ஜம்சம் நீராகும். அதே மாதிரி இது வற்றாத நீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்குரியதாகும். ஒரு முறை மருத்துவர்கள் சுகாதாரத்துக்காக இந்த கிணறை சுத்தப்படுத்த சவுதி அரசாங்கம் கிட்ட கோரிக்கை வச்சப்போ சவுதி அரசாங்கமும் அந்த கோரிக்கையை ஏற்று 8 பம்பு செட்டுகள் அமைத்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் இரவும் பகலும் தொடர்ந்து அந்த நீரை வெளியேற்ற பார்த்தாங்க. ஒரு கிணறை சுத்தம் பண்ணணும்னா நீரை தூர்வாரிட்டு நீரை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணுவாங்க, நீர் சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா 15 நாட்களா இந்த ஜம்சம் கிணறை நீரை இறக்க முயன்றும் அதுல ஒரு அங்குலம் நீர் உயர்ந்துச்சே தவிர அது குறையல. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் இந்த ஜம்சம் தண்ணியை உபயோகிக்கிறாங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்து வர
ஹாஜிமார்கள் கேன்களிலும் எடுத்துட்டு வராங்க. எவ்வளோ பேர் அதை உபயோகிச்சாலும் கொண்டு வந்தாலும் அந்த நீர் வற்ற மாட்டேங்குது. அதுதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது வற்றாத நீர் சுனையாகும். இது வந்து அல்லாஹுடைய பரக்கத். ஆனா இப்ப போற ஹாஜிமார்கள் வந்து காபாவுடைய விஸ்தரிப்பால ஜம்சம் நீரை வந்து கண்ணால பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த பதிவுல ஜம்சம் நீரோட சில விஷயத்த பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பதிவுல சஃபா மர்வா அதை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.